குட் மார்னிங், எப்படி இருக்கிறீங்க? இந்த நாள்ல நம்ம எங்க இருந்து வந்தோன்றத சில நேரங்களில் நம்ம மறந்து போயிடுறோம். அதனாலதான் we are not thankful for what we are today. இன்றைக்கு நம்ம இருக்கிற லைஃபை பத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது இல்ல. நம்ம சோர்ந்து போயிடுறோம், கவலைப்படுறோம். பல காரியங்கள் எதற்காகன்னு சொன்னா நம்ம பழச மறக்கிறது இல்ல. ஒரு புகழ்பெற்ற ஒரு போட்டோகிராஃபர், வேர்ல்ட் ஃபேமஸ் போட்டோகிராஃபர் வாஸ் டிராவலிங் இன் ஹிஸ் கார். காலையில பிஸி டிராபிக் ஜங்ஷன்ல ஒரு சின்ன பையன் வந்து அவர்கிட்ட பிச்சை கேட்கறதுக்காக வந்தான். காரை தட்டி அவன் பிச்சை கேட்டான். அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வழக்கத்தின்படியே அவர் கையில இருக்கிற அந்த கேமரா வச்சு டக்குன்னு ஒரு படம் எடுத்தார். படம் எடுத்துட்டு அவர் கிளாஸ் இறக்கணும்னு அந்த பையன் சொன்னா, எனக்கு யாருமே இல்லைங்க, எனக்கு சாப்பாடு இல்லைங்க, எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்டார். உடனே இவர் என்ன பண்ணாரு, சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை திறந்து அவனை உள்ளே ஏற்றி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய், இவர் சிங்களா இருந்தனால சொந்த மகனை போல அவனை வளர்த்தாருங்க. பட் திஸ் பாய் he grew up with this photographer. நல்லா வளர்ந்தான், நல்லா படிக்க வச்சாரு. ஆனா வாலிப வயசுல வரும்போது he started taking to drinking and smoking. பயங்கரமா அவன் குடிச்சிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பணம், அதனால he was spending it lavishly on his girlfriends and on his petty small things. அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது. அப்ப அவன் சொன்னா, இட்ஸ் மை லைஃப், who are you to correct me, it's my life, I want to enjoy. அப்ப அவங்க அப்பா சொன்னார், ஒரு நிமிஷம் வான்னு சொல்லிட்டு அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு அந்த போட்டோகிராஃப் ஒன்று எடுத்து காமிச்சார். அதுல பார்த்தா சின்ன பையனா அவன் பிச்சை எடுக்கிற அந்த போட்டோகிராஃப் இருந்துச்சு. அவங்க அப்பா சொன்னாரு, நீ எங்க இருந்த, நீ ரோட்ல இருந்த உன்னை நான் கூப்பிட்டு இவ்வளவு தூரம் உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து இவ்வளவு உன்னை நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன், நீ திருப்பி அதே நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மையும் கூட கர்த்தர் பல பிரச்சனைகள்ல கடவுள் நம்மை பயங்கரமா காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறார். மறுபடியும் அந்த நிலைக்கு போயிடவே கூடாது. நம்மளை எங்க இருந்து கொண்டு வந்தாருன்றதை மறந்து விடவே கூடாது. இப்போ நான் ஃபிளைட்ல போகும்போது டூ வீலர்ல பெட்ரோல் போடுறதுக்கு கஷ்டப்பட்ட நாட்களை நினைத்து பார்க்கிறேன். நமக்கு பெயர் வரலாம், புகழ் வரலாம், ஆனா நமக்கு மனசுல பெருமை வந்துடக்கூடாது. மக்களை மதிக்கிறத நம்ம நிறுத்திடக்கூடாது. கடவுளை தேடுறத நம்ம நிறுத்திடக்கூடாது. தேவைக்கு மட்டும் நம்ம கடவுளை தேடுறோம், ஆனா தேவைகள்லாம் சந்தித்த பிறகு கடவுளை நம்ம தேடுறது இல்ல, அவருடைய வழிகளை நம்ம தேடுறது இல்ல, அவருடைய வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, அவரோட கூட உறவாடுறது இல்லை. ஏன்னா இப்ப எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. இந்தியாவில பிறந்ததுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா உண்மையாவே கடவுளை தேடுற ஒரு தேசம் மக்கள்னா நம்முடைய இந்திய தேசம். பல மேலை நாடுகள்ல அப்படி they are not searching for God, they are not worshiping God. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு உயர் வந்தாலும் பரச மறந்துடாதீங்க. உபாகம் 32 அதிகாரம் 7ஆம் வசனத்துல, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். என்னுடைய தாத்தா அவர் ஒரு CSI ரெவரண்டா இருந்து பல ஆலயங்கள்ல அவர் வேலை செய்திருக்கிறார். ரொம்ப நேர்மையா நடந்திருக்கிறார். எங்க அம்மா எனக்கு சொல்லி வளர்த்தாங்க, தாத்தாவுடைய ஊழியத்தை நீ செய்யற, அதனால என்னைக்கும் நீ உண்மையா இருக்கணும். அதை நான் நினைச்சு பார்க்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். உங்க லைஃப்லயும் கடவுள் உங்களை எங்க இருந்து கொண்டு வந்தார்ன்றத நினைத்து பாருங்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். நன்மைகளை ஏராளம் பெறுங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்வில் நிறைவான நாள், ஆசீர்வாதமான நாள். நீங்க வேற லெவலுக்கு போறீங்க. பழச மறந்துடாதீங்க. புதிய லெவலுக்கு எய்ம் பண்ணுங்க. கடவுள் உங்களோட இருக்கிறார். God bless you. Have a wonderful day.